என்னங்க, ரோஹிணி பேசுனதையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல ஆதரு, கார்த்தி பேசினதை நினைச்சிட்டு இருக்கேன். என் தங்கச்சி என்னை எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அதை பொறுத்துக்க முடியாம அவளை அடிச்சு அவளுக்கு அட்வைஸ் பண்ணான்ல, அதை பார்த்ததும் எனக்கு மனசே நிறைஞ்சு போச்சு. சரியான நேரத்தில் அவன் எனக்கு சப்போர்ட்டா இருந்தான் பாத்தியா? என்ன இருந்தாலும் கார்த்தி உங்களை பார்த்து வளர்ந்த உங்க தம்பி இல்லையா? எப்படி உங்களை விட்டு கொடுக்க முடியும்? கரெக்டு தான் ஆதரு. ஆனா நான் நடந்துக்கிட்டதை பார்த்தாதான் எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னங்க சொல்றீங்க? ஆமா ஆதரு, என்ன இருந்தாலும் நான் ரோஹிணிய எல்லாரும் முன்னாடி ஒரு குற்றவாளி மாதிரி நிறுத்தி இந்த மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்க கூடாது. பாவம் ரோஹிணி எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டிருப்பா. அதனால்தான் இது வரைக்கும் என்னை எதிர்த்தே பேசாதவன் எனக்கு எதிர்த்து பேசிட்டா. அதுக்காக கார்த்தி வேற அவளை அடிச்சிட்டான். தப்பு செஞ்ச நான் தான் அதுக்கு பரிகாரம் பண்ணணும். நான் ரோஹிணி கிட்ட சாரி கேட்கறதா நியாயமா இருக்கும். ஏங்க, ரோஹிணி, அழாத. ரோஹிணி, சாரி ரோஹிணி. நீ எதுக்குன்னு சாரி கேக்குற? நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும். இல்ல ரோஹிணி, எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு குற்றவாளி மாதிரி உன்னை நிக்க வச்சு நான் கேள்வி கேட்டிருக்க கூடாது. அது நான் பண்ண தப்பு தான். அந்த தப்புக்கு பதில் தப்பு தான் நீ என்னை எதிர்த்து பேசினது. நான் அப்படி கேள்வி கேட்கலனா நீ இப்படி கோவப்பட்டிருக்க மாட்டேல்ல? என்ன மன்னிச்சிரு ரோஹிணி. தயவு செஞ்சு என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்காதுன்னு. நான் உன் தங்கச்சின்னு. நீ என்கிட்ட எல்லா கேள்வியும் கேட்க உனக்கு உரிமை இருக்குன்னு. எனக்கு கொண்டு போடுறதுக்கு கூட உனக்கு உரிமை இருக்கு. நான் தான் உன்னை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம அவசரப்பட்டு வார்த்தை கூட்டி உன் மனசை காயப்படுத்திட்ட. என்ன மன்னிச்சிருன, என்ன மன்னிச்சிருன. உன் கால ரோஹிணி, என்ன நீ இப்படி எல்லாம் பண்ற? இங்க பாரு, உனக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சு உன்னை ஒரு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற வரைக்கும் உன்னையும் ரேவதியையும் என் உயிருக்குள்ள வச்சு பத்திரமா பாத்துப்பேன்னு நான் நம்ம அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். எங்க அந்த சத்தியத்துக்கு இடைஞ்சலா நீ ஏதாவது தப்பு பண்ணிருவியோங்கிற பயத்துலதான் நான் உன்கிட்ட கோவப்பட்டுட்டேன். இனிமே நான் கோவப்பட மாட்டேன். ஏன்னா நான் உன்னை நம்புறேன். சரியா? ரோஹிணி, உன் அண்ணனுங்களும் அப்பாவும் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு பார்த்தல்ல. அதை எப்பவுமே நீ உன் மனசுல வச்சுக்கிட்டு நடந்துக்கோ. அது போதும் எங்களுக்கு.